வணக்கம். நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திக்கின்றோம். இன்று 11ஆம் திகதி ஏப்ரல் மாதம் 2017ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. வழக்கம் போன்று இன்றைய தினமும் எமது கரங்களில் கிடைக்கப்பெற்றுள்ள பத்திரிகைகளின் முன்பக்க செய்திகளை பார்க்க உள்ளோம். லைகா விஞ்ஞானம் அறக்கட்டளையினால் வவுனியா சின்ன அடம்பன் பகுதியில் 23 கோடி ரூபாவில் நிர்மாணிக்கப்பட்ட 150 வீட்டுத் தொகுதிகள் பயனாளிகளிடம் நேற்றைய தினம் கையளிக்கப்பட்டது. இந்த தகவல்களை நேற்றைய தினம் ஆதவன் தொலைக்காட்சி, ஆதவன் இணையதளம் மற்றும் ஆதவன் வானொலியூடாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள். குறித்த நிகழ்வு தொடர்பாகவும் குறித்த நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருந்த எதிர்க்கட்சித் தலைவர் சம்பந்தனின் உரையினையும் இன்றைய தமிழ் பத்திரிகைகள் தமது முன்பக்கத்தில் பிரசுரித்துள்ளன. அந்த வகையில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் தமிழ் மக்களின் பிரச்சினைகள் தீர்க்கப்படாவிட்டால் அரசாங்கத்தை மக்கள் வெறுத்து விடுவார்கள், எதிர்க்கட்சித் தலைவர் சம்பந்தன் என்ற தலைப்பிலான ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. தமிழ் மக்களுடைய பிரச்சினைகள் தீர்க்கப்படாவிட்டால் அரசாங்கத்தை மக்கள் வெறுக்கும் சூழ்நிலை உருவாகும் எனவும் இதனை இந்த அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான சம்பந்தன் தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. இந்த உரையினை ஞானம் அறக்கட்டளை நிறுவனத்தினரால் வவுனியா நெடுங்கணி பிரதேச செயலகத்திற்குட்பட்ட சின்ன அடம்பன் பகுதியில் நேற்று 150 வீடுகளை பயனாளிகளிடத்தில் கையளிக்கும் நிகழ்வில் சம்பந்தன் உரையாற்றினார் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. தொடர்ந்து இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியினை பார்க்கலாம். பழைய முறையிலேயே தேர்தலை நடத்த வேண்டும், சிறுபான்மை சிறிய கட்சிகளுக்கு அநீதி ஏற்பட இடமளிக்க முடியாது என்கிறது ஐக்கிய தேசிய கட்சி என்ற தலைப்பில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தி வெளியாகியுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை புதிய முறைமையின் கீழ் நடத்தினால் சிறுபான்மையினருக்கு பாதிப்பாகும் என்றால் அதனை எம்மால் ஏற்க முடியாது. ஆகவே தாமதப்படுத்தாமல் பழைய முறைமையின் கீழ் தேர்தலை நடத்த வேண்டும் என்று ஐக்கிய தேசிய கட்சி வலியுறுத்தியது என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. இவை தவிர உள்ளூராட்சி மன்ற தேர்தல் திருத்த சட்டம் மூலம் அடுத்த வாரம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் பிரசுரமாகி இருக்கின்றது. புதிய தேர்தல் முறையின் கீழ் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவது தொடர்பான திருத்தச் சட்டம் மூலம் அடுத்த வாரம் அமைச்சரவையில் முன்வைக்கப்படும் என உள்ளூராட்சி மற்றும் மாகாண அமைச்சர் ஃபைசர் முஸ்தபா தெரிவித்தார் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. அதுபோன்று காணாமல் போனோர் குறித்த சட்ட மூலத்தை 7 அல்லது 8 திருத்தங்களை செய்யாமல் அமுல்படுத்தக்கூடாது என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் கட்டமிடப்பட்ட செய்தியாக பிரசுரமாகி இருக்கின்றது. காணாமல் போனோர் குறித்து ஆராயப்படவுள்ள நிரந்தர அலுவலகம் குறித்த சட்ட மூலமானது 7 அல்லது 8 திருத்தங்கள் செய்யப்படாமல் அமுலுக்கு வந்தால் பாரிய சிக்கல் நிலை ஏற்படும். எனவே 7 அல்லது 8 திருத்தங்கள் இல்லாது இந்த சட்ட மூலத்தை இயங்க வைக்க முடியாது என்று கூட்டு எதிரணியின் முக்கியஸ்தரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கெஹலிய ரம்புக்வெல தெரிவித்தார் என்று அந்த செய்தி 10ஆம் பக்கத்திற்கு விரிவாக செல்கின்றது. தமிழ் கூட்டமைப்புடன் இணைந்து திரைமறைவில் செயற்படுகின்றது அரசு என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கின்றது. புதிய அரசியல் அமைப்பு தொடர்பில் உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார். எனினும் அவ்வாறான உடன்பாடு எதுவும் எட்டப்பட்டதாக எமக்கு தெரியவில்லை. எனவே அரசாங்கம் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் இணைந்து திரைமறைவில் புதிய அரசியல் அமைப்பை கொண்டு வருவதற்கு முயற்சிக்கின்றது என்று பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்தார் என்று அந்த செய்தி 10ஆம் பக்கத்திற்கு விரிவாக செல்கின்றது. இவை இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம் பிடித்துள்ள முக்கிய செய்திகள். அடுத்து தினக்குரல் பத்திரிகையினை பார்க்கலாம். இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்திலும் லைகாவின் ஞானம் அறக்கட்டளையினால் வவுனியா சின்ன அடம்பன் பகுதியில் நேற்றைய தினம் கையளிக்கப்பட்ட 150 வீடுகளை கையளிக்கும் நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருந்த எதிர்க்கட்சித் தலைவர் சம்பந்தரின் உரை தொடர்பான செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. தமிழ் மக்கள் இந்த அரசை வெறுக்கும் நிலை உருவாகும் என்ற தலைப்பின் கீழ் அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. தமிழ் மக்களுடைய பிரச்சினைகள் தீர்க்கப்படாவிட்டால் அரசாங்கத்தை மக்கள் வெறுக்கும் சூழ்நிலை உருவாகும். இதனை இந்த அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான சம்பந்தன் தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. இதுபோன்றதொரு செய்தி இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் 4ஆம் பக்கத்தில் பிரசுரமாகி இருக்கின்றது. லைகா ஞானம் அறக்கட்டளையின் 150 வீடுகள் பயனாளிகளிடம் கையளிப்பு என்ற தலைப்பில் அந்த செய்தி புகைப்படத்துடன் பிரசுரமாகி இருக்கின்றது. வவுனியா சின்ன அடம்பன் பகுதி
பகுதியில் லைகா ஞானம் அறக்கட்டளையினால் அமைக்கப்பட்ட 150 வீடுகள் நேற்று திங்கட்கிழமை பயனாளிகளிடம் கையளிக்கப்பட்டுள்ளன. லைகா ஞானம் அறக்கட்டளையின் தலைவர் ஞானாம்பிகை அல்லிராஜா, நிறுவனர் சுபாஸ்கரன் அல்லிராஜா ஆகியோர் இணைந்து இந்த வீடுகளை பயனாளிகளிடம் கையளித்துள்ளனர் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. இனி இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தியினை பார்க்கலாம். சிறப்பு நீதிமன்ற விசாரணைகளுக்கு தமிழ் நீதிபதிகளை நியமியுங்கள், தமிழ் அரசியல் கைதிகள் கோரிக்கை என்ற தலைப்பில் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தி வெளியாகியுள்ளது. அது தவிர நேர ஒதுக்கீட்டுக்கு ஜனாதிபதி தீர்வை காண வேண்டும் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் கட்டமிடப்பட்ட செய்தியாக பிரசுரமாகி இருக்கின்றது. பாராளுமன்ற விவாதங்களின் போது ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணிக்கான நேர ஒதுக்கீடு தொடர்பில் தொடர்ந்து மேற்பட்டு வரும் பிரச்சினைக்கு சுமூகமான தீர்வொன்றை காண்பதற்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலையீடு செய்ய வேண்டும் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உப தலைவர் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி 10ஆம் பக்கத்திற்கு விரிவாக செல்கின்றது. தமிழ் அரசியல்வாதிகளுக்கு கேப்பாப்பிலவு மக்கள் அழைப்பு என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகியுள்ளது. முல்லைத்தீவு கேப்பாப்பிலவு மக்கள் கடந்த 41 நாட்களாக தொடர்ச்சியான நில மீட்பு போராட்டத்தை நடத்தி வரும் நிலையில் அரசாங்கம் தொடர்ந்து மௌனமாகவே இருந்து வருகின்றது. எனவே அடுத்த கட்ட போராட்டம் தொடர்பாக ஆராய்வதற்காக இன்று செவ்வாய்க்கிழமை காலை 10 மணிக்கு கேப்பாப்பிலவு வருமாறு தமிழ் அரசியல்வாதிகளை கேப்பாப்பிலவு மக்கள் அழைத்துள்ளனர் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. இவை தவிர சிங்கள மீனவர்களின் 6 வாடிகள் அகற்றல், நாயாற்றில் நடவடிக்கை என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கின்றது. அதுபோன்று புதிய அரசியல் அமைப்பு தீர்வுக்கு அவசியம், சுமந்திரன் கூறுகின்றார் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கின்றது. தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு புதிய அரசியல் அமைப்பு அவசியம் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி 10ஆம் பக்கத்திற்கு விரிவாக செல்கின்றது. இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம்பெற்றுள்ள செய்திகள். அடுத்து சுடரொளி பத்திரிகையினை பார்க்கலாம். இன்றைய சுடரொளி பத்திரிகையின் பிரதான செய்தி, தமிழரை தொடர்ந்து ஏமாற்றினால் மஹிந்த போன்றே வீடு செல்வீர்கள், மைத்ரி ரணில் அரசுக்கு சம்பந்தன் கடும் எச்சரிக்கை என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. வவுனியா சின்ன அடம்பன் பகுதியில் லைகாவின் ஞானம் அறக்கட்டளையினால் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட 150 வீடுகளை பயனாளிகளுக்கு கையளிக்கும் நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருந்த எதிர்க்கட்சித் தலைவர் சம்பந்தன் அங்கு உரையாற்றிய போது இவ்வாறு தெரிவித்தார் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. இதனை இன்றைய தினக்குரல் மற்றும் வீரகேசரி பத்திரிகைகளில் நாம் விரிவாக பார்த்திருந்தோம். ஐக்கிய தேசிய கட்சியுடன் மீண்டும் கைகோர்க்க தயாராகின்றார் திஸ்ஸ அத்தநாயக்க. பொன்சேகாவுக்கு உயர் பதவி வழங்க முடியும் என்றால் தனக்கு ஏன் வாய்ப்பளிக்க கூடாது எனவும் கேள்வி என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய சுடரொளி பத்திரிகையின் முன்பக்கத்தில் பிரசுரமாகி இருக்கின்றது. நாடாளுமன்ற தேர்தலின் போது ஐக்கிய தேசிய கட்சிக்கு எதிராக பிரசாரம் செய்த முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவுக்கு கட்சியில் உயர் பதவி வழங்க முடியும் என்றால் 30 வருடங்களாக கட்சிக்காக பாடுபட்ட தனக்கு ஏன் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கக்கூடாது என்று ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் திஸ்ஸ அத்தநாயக்க கேள்வி எழுப்பியுள்ளார் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. தேர்தல் பிரசாரத்திற்கான ஒத்திகையாக அமைய போகும் மேதின கூட்டங்கள் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய சுடரொளி பத்திரிகையில் பிரசுரமாகி இருக்கின்றது. உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபை தேர்தல்கள் இவ்வருடத்திற்குள் நடைபெறும் என அரசு அறிவித்துள்ளதால் தேர்தலை எதிர்கொள்வதற்குரிய தயார்படுத்தல் நடவடிக்கைகளில் பிரதான அரசியல் கட்சிகள் தீவிரம் காட்டி வருகின்றன என்று அந்த செய்தி 6ஆம் பக்கத்திற்கு தொடர்ந்து செல்கின்றது. மைத்ரி அணியிலிருந்து 25 அமைச்சர்கள் மஹிந்த அணிக்கு செப்டம்பரில் வருவார் என்கிறார் வெல்கம எம்பி என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய சுடரொளி பத்திரிகையில் இடம்பெற்றுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மைத்ரி அணியுடன் இணைந்திருக்கும் அமைச்சர்கள் 25 பேர் இந்த வருடம் செப்டம்பர் மாதம் மஹிந்த அணியில் இணைவர் என்று மஹிந்த அணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் குமார வெல்கம தெரிவித்தார் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. இவை தவிர ஐநா வாக்குறுதியில் விசாரணை காலத்தை அரசு கூறவே இல்லை, போர்க்குற்ற விடயத்தில் புதிய விளக்கம் அளிக்கின்றார் ஹர்ஷ என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கின்றது. போர்க்குற்ற விசாரணையை நடத்துவதற்கு ஐக்கிய நாடுகள் பேரவை இலங்கைக்கு 2 வருட கால அவகாசம் வழங்கியுள்ள போதிலும் அந்த 2 வருடங்களுக்குள் இந்த விசாரணையை முடிப்பதாக இலங்கை அரசு ஐநாவுக்கு வாக்குறுதி வழங்கவில்லை என்று வெளிவிவகார பிரதி அமைச்சர் ஹர்ஷ டி சில்வா தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி 6ஆம் பக்கத்திற்கு விரிவாக செல்கின்றது. இவை இன்றைய சுடரொளி பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம் பிடித்துள்ள முக்கிய செய்திகள். அடுத்து இன்றைய தினம் எமது கரங்களில் கிடைக்கப்பெற்றுள்ள சிங்கள நாளேடான லங்காதீபவின் பிரதான செய்தியினை பார்க்கலாம். லங்காதீபவின் பிரதான செய்தி, உசஸ்பெல ஜீவ வித்யா சி டெகக் எஸ் எகக் நத்தம்
வைத்திய வித்யாலய பெஹ என்று வெளியாகியுள்ளது. அதாவது காப்போத உயர்தர பரீட்சையில் 2 திறமை சித்திகளும் ஒரு சாதாரண சித்தியும் பெற்றிருக்காவிட்டால் வைத்திய கல்லூரியில் அனுமதியை பெற முடியாது என மருத்துவ சபை அறிவிப்பு என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. அடுத்து இன்றைய ஆங்கில நாளேடான டெய்லி மிரரின் பிரதான செய்தியினை பார்க்கலாம். டெய்லி மிரரின் பிரதான செய்தி, நிமல் ஸ்ரீபால டெல் ஸ்டீரிங் கமிட்டி SLFP opposed reform recurring referendum என்று வெளியாகியுள்ளது. உத்தேச அரசியல் யாப்பு திருத்தத்தில் மக்களது அங்கீகாரம் அவசியமற்ற வகையிலான முன்மொழிவிற்கே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆதரவு அளிக்கும் என்று அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவிப்பு என்பதே அந்த செய்தியாகும். இனி இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள ஆசிரியர் தலையங்கங்களில் எமது பார்வையினை செலுத்தலாம். அந்த வகையில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம், மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற துரித செயற்பாடு அவசியம் என்ற தலைப்பில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் பிரசுரமாகி இருக்கின்றது. நல்லாட்சி அரசாங்கம் பதவியேற்று 2 வருடங்கள் ஆகின்ற போதிலும் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு இன்னமும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை. இனியும் காலதாமதம் காண்பிக்காத இனப்பிரச்சினைக்கு அரசியல் தீர்வை காணக்கூடிய வகையில் புதிய அரசியல் யாப்பை உருவாக்கும் விடயத்தில் நல்லாட்சி அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஒன்றிணைந்து ஒருமித்த போக்கோடு செயற்பட வேண்டும். இதற்கு சிறுபான்மை கட்சிகள் பூரண ஒத்துழைப்பை வழங்குவதற்கு தயாராகவே உள்ளன. நல்லாட்சி அரசாங்கமானது மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டுமானால் புதிய அரசியல் யாப்பை விரைவில் உருவாக்க வேண்டியது அவசியம் என்பதை வலியுறுத்தியதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் பிரசுரமாகி இருக்கின்றது. அடுத்து தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கத்தினை பார்க்கலாம். புகைத்தல் இன்னமும் வெற்றி கொள்ளாத யுத்தம் என்ற தலைப்பில் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் பிரசுரமாகி இருக்கின்றது. புகையிலை பொருட்களின் பாவனையை கட்டுப்படுத்தும் கொள்கையை இலங்கை உட்பட பல நாடுகள் அறிமுகப்படுத்தி இருப்பதுடன் ஏற்படும் கேடு குறித்து விழிப்புணர்வு பிரசாரத்தை தொடர்ந்து தீவிரப்படுத்தி வருகின்றன. ஆயினும் புகைத்தல் உட்பட புகையிலை பொருட்களின் பாவனையால் மனிதர்களுக்கு ஏற்பட்டு வரும் அச்சுறுத்தல் இன்னமும் குறைந்துவிடவில்லை. தற்போதைய காலகட்டத்தில் குறைந்த மற்றும் இடைத்தர வருமானம் பெறும் நாடுகளிலேயே சிகரெட் பாவனையாளர்களின் தொகை கூடுதலாக காணப்படுகின்றது. அபிவிருத்தி, முதலீடு, ஆராய்ச்சி என்பவற்றிற்கு கொடுக்கப்படும் முன்னுரிமை போன்று புகையிலை பொருட்களுக்கு கட்டுப்பாடு விதிப்பதிலும் உடனடியாக கவனம் செலுத்தும் நடவடிக்கைகள் மூலமே புகைப்பிடிப்பதால் ஏற்படும் உயிரிழப்புகளை குறைக்க முடியும் என்று இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் பிரசுரமாகி இருக்கின்றது. அடுத்து சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கத்தினை பார்க்கலாம். இன்றைய சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம், மக்கள் விழிப்படைவது அவசியம் என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. சித்திரை புத்தாண்டை நோக்கி நாட்கள் நகர்ந்து கொண்டுள்ள இந்த தருணத்தில் நாடு பல நோய்களின் பிடியில் சிக்குண்டுள்ளது. முதல் 3 மாதங்களும் நாட்டின் பல பகுதிகளை டெங்கு மிக மோசமாக பாதித்துள்ள அதேவேளை இன்னொரு நோய் ஆபத்தான விதத்தில் பரவத் தொடங்கியுள்ளது. இலங்கையை தாக்கத் தொடங்கி இருக்கும் இன்ஃப்ளூயன்சா பலத்த அச்சத்தை ஏற்படுத்தும் ஒன்றாக மாறி வருகின்றது. பரவிக்கொண்டிருக்கும் நோயின் உண்மையான வடிவத்தை, ஆபத்தை மக்களுக்கு வெளிப்படையாக தெரியப்படுத்தி அவர்களை எச்சரித்து அறிவூட்டி விழிப்படைய செய்ய வேண்டியது அரசின் கடமையாகும் என்று இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் பிரசுரமாகி இருக்கின்றது. அடுத்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள மலையக செய்திகள் பக்கத்தில் எமது பார்வையினை செலுத்தலாம். அந்த வகையில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் மலையக செய்திகள் பக்கத்தில், வடக்கும்புற தோட்டத்தில் இந்திய அரசாங்கத்தின் 200 வீடுகள் நிர்மாணம், அமைச்சர் திகாம்பரம் பிறந்த தோட்டத்தில் விரைவில் திகாம்பரம் புரம் அமையும், மாரியப்பாபுர வீடுகள் திறப்பு விழாவில் திலகராஜ் MP தெரிவிப்பு என்ற தலைப்பிலான ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. தொடர்ந்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள சர்வதேச மற்றும் இந்திய செய்திகளில் எமது பார்வையினை செலுத்தலாம். வீரகேசரியின் உலக செய்திகள் பக்கத்தில், மீண்டும் வரம்பு மீறி சிரியா மீது தாக்குதல் நடத்தினால் அமெரிக்காவுக்கு எதிராக இராணுவ பதிலடி தாக்குதல், ரஷ்யா ஈரான் கூட்டிணைந்து எச்சரிக்கை என்ற தலைப்பிலான ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. அதுபோன்று G7 நாடுகளின் கூட்டம் ஆரம்பம், சிரிய பிரச்சினை குறித்து கலந்துரையாடல் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரியின் உலக செய்திகள் பக்கத்தில் பிரசுரமாகி இருக்கின்றது. அடுத்து யாழ் பிராந்திய பத்திரிகைகளான உதயன், வலம்புரி, காலைக்கதிர் பத்திரிகைகளின் முன்பக்க செய்திகளை பார்ப்போம். அந்த வகை இன்றைய உதயனின் பிரதான செய்தி, தமிழர்களை தொடர்ந்து ஏமாற்றினால் மகிந்தவை போலவே வீட்டுக்கு மைத்திரியையும் அனுப்ப நேரிடும், சம்பந்தன் கடும் எச்சரிக்கை என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. வவுனியாவில் நேற்றைய தினம் இடம்பெற்ற லைக்காவின் ஞானம் அறக்கட்டளையின் வீடுகளை கையளிக்கும் நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போது
எதிர்க்கட்சித் தலைவர் சம்பந்தன் மேற்படி எச்சரிக்கை விடுத்துள்ளதாக அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. இதனை இன்றைய வீரகேசரி, தினக்குரல் மற்றும் சுடரொளி பத்திரிகைகளில் நாம் விரிவாக பார்த்திருந்தோம். இது தவிர ரூபாய் 200 மில்லியனில் சுகாதார திட்டம் லைகா விருப்பம் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்கத்தில் பிரசுரமாகி இருக்கின்றது. வடக்கு கிழக்கில் 200 மில்லியன் ரூபாய் பெறுமதியான பெரும் சுகாதார அபிவிருத்தி திட்டத்தை மேற்கொள்வதற்கு தயார் என ஞானம் அறக்கட்டளையின் இணைத் தலைவர்களில் ஒருவரான அலிராஜா சுபாஸ்கரன் தெரிவித்துள்ளதுடன் இந்த திட்டத்திற்கு இலங்கை அரசு ஒத்துழைப்பையும் அனுமதியையும் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளதாக அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. அடுத்து இன்றைய வலம்புரி பத்திரிகையினை பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகையின் பிரதான செய்தி, தமிழர் பிரச்சினைகள் தீர்க்கப்படாவிடில் நல்லாட்சியும் வெறுக்கப்படும், அரசுக்கு சம்பந்தன் எச்சரிக்கை என்ற தலைப்பில் இன்றைய வலம்புரி பத்திரிகையின் பிரதான செய்தி வெளியாகியுள்ளது. அது தவிர போரில் உயிரிழந்தவர்கள் குறித்து நீதியான விசாரணை அவசியம், பிரிட்டன் எம்பி ஜேம்ஸ் பெரி வலியுறுத்து என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய வலம்புரி பத்திரிகையில் பிரசுரமாகி இருக்கின்றது. உள்நாட்டு போரில் கொல்லப்பட்டவர்கள் குறித்து இந்த அரசாங்கம் பொறுப்பு கூறலின் அடிப்படையில் நீதியான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜேம்ஸ் பெரி வலியுறுத்தியுள்ளார். வவுனியா சின்ன அடம்பன் ராசபுரத்தில் லைகாவின் ஞானம் அறக்கட்டளையினால் 150 வீடுகளை பயனாளிகளிடத்தில் கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் மேற்படி தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. அடுத்து இன்றைய காலை கதிர் பத்திரிகையின் பிரதான செய்தியினை பார்க்கலாம். வவுனியா சின்ன அடம்பன் பகுதியில் லைகாவின் ஞானம் அறக்கட்டளையினால் 150 வீடுகளை பயனாளிகளுக்கு கையளிக்கும் நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் சம்பந்தனின் உரையினை இன்றைய காலை கதிர் பத்திரிகை தனது பிரதான செய்தியாக வெளியிட்டுள்ளது. அது தவிர லைகா தலைவர் சுபாஸ்கரன் அறிவிப்பு, வடக்கு கிழக்குக்கு ரூபாய் 20 கோடியில் விசேட சுகாதார திட்டம் தயார், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மொத்தம் 600 வீடுகள் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கின்றது. அதுபோன்று பொறுப்பு கூறலின் அடிப்படையில் நீதியான விசாரணை நடத்துங்கள், வவுனியாவில் வைத்து பிரிட்டிஷ் எம்பி வலியுறுத்தல் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கின்றது. இந்த செய்திகளை இன்று வெளியாகியிருந்த ஏனைய பத்திரிகைகளில் நாம் விரிவாக பார்த்திருந்தோம். அடுத்து தினகரன் பத்திரிகையினை பார்க்கலாம். இன்றைய தினகரன் பத்திரிகையும் சம்பந்தனின் உரை தொடர்பான செய்தியை தனது பிரதான செய்தியாக வெளியிட்டுள்ளது. அதுபோன்று தினகரனின் 7ஆம் பக்கத்தில் ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. அதுபோன்று இன்றைய தினகரன் பத்திரிகை லைகா ஞானம் அறக்கட்டளை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வவுனியாவில் 150 வீடுகள் கையளிப்பு என்ற தலைப்பிலான செய்தியை புகைப்படத்துடன் கட்டமிடப்பட்ட செய்தியாக பிரசுரமாகி இருக்கின்றது. அதுபோன்று யுத்தத்தில் இறந்தவர்கள் குறித்து நீதி விசாரணை நடத்த வேண்டும், வவுனியாவில் பிரிட்டிஷ் எம்பி ஜேம்ஸ் பெரி தெரிவிப்பு என்ற தலைப்பிலான செய்தியையும் இன்றைய தினக்குரன் பத்திரிகை தனது 7ஆம் பக்கத்தில் பிரசுரித்துள்ளது. நிறைவாக இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள கேலி சித்திரங்களில் எமது பார்வையினை செலுத்தலாம். அந்த வகையில் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் கேலி சித்திரம், இலங்கையின் இறைமையை சீனா ஒருபோதும் மீறாது என்று கூறி வருகின்ற போதிலும் இலங்கையை தனது கட்டுப்பாட்டிற்குள்ளேயே சீனா வைத்திருப்பது போன்று சித்தரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து சுடரொளி பத்திரிகையின் கேலி சித்திரத்தினை பார்க்கலாம். இன்றைய சுடரொளியின் கேலி சித்திரம், மே தினத்தை முன்னிட்டு கோல்ஃபேஸில் பல லட்சம் பேரை ஒன்று கூட்டி மேதின கூட்டத்தினை நடத்த உள்ளதாக கூட்டு எதிர்க்கட்சி அறிவித்துள்ளது. இந்நிலையில் நிதிநகர திட்டத்தினை சற்று இடைநிறுத்தி ஒதுங்கி இருக்குமாறு கூட்டு எதிர்க்கட்சியின் உறுப்பினர் பந்துல குணவர்த்தன தொலைபேசியூடாக சீனாவுக்கு அழைப்பு விடுத்து தெரிவிப்பது போன்று இன்றைய சுடரொளி பத்திரிகையின் கேலி சித்திரம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இதுவரை இன்றைய தினம் இலங்கையில் வெளியாகியிருந்த தமிழ், சிங்கள மற்றும் ஆங்கில மொழி பத்திரிகைகளின் ஒரு கண்ணோட்டத்தினை பார்த்திருந்தோம். மீண்டும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திப்போம். வணக்கம்.